சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். அம்பேத்கர். ஒரு காக்கா குருவி இருக்கிற உணர்வு கூட இங்க இருக்கிற சக மனிதனுக்கு இல்ல. ஏன் இவ்வளவு பேசுற நீ நானு உட்காந்து அத்தனை பேருக்கும் இவ்வளவு பேசுறல உனக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஜாதி இருக்கும். ஆனா எனக்குள்ள இல்ல. ஏன்னா என் அப்பா அம்மா தெளிவா என்ன வளர்த்துருக்கான். எனக்கு சாதின்ற சாக்கடை என் மண்டியில ஏத்தாம வளர்த்துருக்கான். உனக்கு இருக்கும் உட்காந்து கேட்டு பாரு உங்ககிட்ட இருக்குது சாதி இல்லன்னு சொல்லு வெளியே வா. அவ்வளவுதான் வெளியே வா. உன் பிள்ளைக்கு சொல்லி வளர்க்காது. உட்காந்து அத்தனை பேரும் கேட்கறேன் எல்லாரும் வெளியே வாங்க. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை பேசி வருகிறார். பார்த்தா நீனும் சாவலையா? சாவலையாவா? அன்பு சொந்தங்களே, கடந்த 4 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொடர்ச்சியா 12 ஆண்டுகளா நமக்கு உழைக்கிறாங்க. இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்பலான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. வேணாங்கப்பா விட்டுருங்க. 2021 தொடர்ச்சியா உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பா இத போய் வெளியில எவன்னு சொல்லிராத. உன் விளாலம் எடுத்து கடல் தண்ணியில் சூப்பு வச்சு ஓவாயிலே ஊத்திர போறாங்க. नरेंद्र मोदी क्या चोरी करता है? क्या चोरी करता है? क्या चोरी करता है? नरेंद्र मोदी वोट चोर. நம்ம இங்கிட்டு போவோம். நான் கிட்ட போறவா. இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. குச்சமே இல்ல. பிளாஷ்பேக். தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேன். அடே என்ன மனுஷன். இது நாள் வரை இபிஎஸ்ஐ தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் என்று கூட சொல்லாமல் தவிர்த்து வந்த அண்ணாமலை திடீரென மனமாற்றம் அடைந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்காமல் ஓய மாட்டோம் என்ற அளவுக்கு பேசியதற்கான காரணம் ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தரமாட்டேன். அதான் காரணம். மேலும் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது பாஜக கடமை என அண்ணாமலை பேசியதும் அரசியல் களத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அண்ணாமலையின் திடீர் மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? துட்டுங்க பணம் யார் காரணம் என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். நோ சூடு நோ சர்ணை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட். மிக கடுமையாக இந்த 4 ஆண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம். ஏண்டா அவனே ஒரு புறம்போக்கு, அவனுக்கு நீ அல்ல கையி விளக்கும்பட. எத்தனையோ நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம். நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன திருட்டு போயண்டா நீ ஒரு திருடன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆற்றல் மிகுந்த ஆட்சி இந்த 4 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லாம இருக்குதுங்க ஐயா. என் மச்சான் அண்ணாமலைன்னு ஒருத்தன் தலைவராக சூரிய அதை பாதிலே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி வந்த தமிழ்நாட்டுக்கு நீ தலைவர். நீ யார பாத்திரா பேசுற? கடன் ஒம்மால. இந்த நாள் என்ன தெரியுமா? அமித்ஷா அவர்கள் வரும்போது இன்றைக்கு அமாவாசை, நிறைந்த அமாவாசை. ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறேல. இன்று களபலி கொடுக்கின்ற நாள். ஒரு மோளம் வச்சு மாலை போட்டு கூட்டிட்டு போய் பாஜக ஆட்சி, அது மக்களுக்கான ஆட்சி. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அது மதிப்புரிய அமித்ஷாவுடைய ஆட்சி. ஆனா மக்களிடம் போய் கேட்டு பார்த்தால் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இது ஒரு டிசாஸ்டர் மாடல் ஆட்சி அப்படிங்கிறார்கள். மாண்புமிகு அமித்ஷா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்கள் இல்லாமல் இது ஒன்றுமே நடைபெறாது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேக்குறேன். நிச்சயமாக வெற்றி பெறுவோம், எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஆனால் நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லுகிறேன். என்னடா சொல்ல போற?
2026 தேர்தல் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அமைத்து கொடுத்த கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஆட்சியாக நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர். அடேங்கப்பா, இதுவரையா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எதுக்கு? இதுக்கு தாண்டா என்னமா பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே, உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு? வாயமுறா குரங்கு ஐயா, மன்னிச்சுக்கங்க ஐயா, மன்னிச்சு. இந்த ஆட்சியை நாம் அகற்றிய வேண்டும். இவனை கூட கூட்டிட்டு வரும்போதே தெரியும். மாண்புமிகு அமித்ஷாஜி என்ன சொன்னார்கள் தெரியுமா? வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம், தேர்தல் முடிந்து அதை மறப்பது அவருடைய வழக்கம். சாம்பார் ஆப் எனக்கு. இப்படிதான் தமிழ்நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். எத்தனை காலம்தான் இந்த தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியும்? சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். பல வகையில் சமயம் பார்த்து கொள்ளை அடிக்கிறார். எதை பத்தியும் கவலை இல்ல, காசு பணம் துட்டு மணி மணி இதுதான். நமது அண்ணாமலை அவர்கள் 10 வயது குழந்தைகள் முதல் 70 வயது பெரிய பெண்கள் வரையிலும் ரோட்டிலே நடமாட முடியவில்லை. மாநில பொதுச் செயலாளராக இருக்கலாம், மாநில தலைவராக இருக்கலாம், ஆனால் பூத்தை மட்டும் மறக்காது என்ப ஒரு வரிகளை உங்களுக்கு நினைவூட்டி, மறக்காதே பூத்தினை மறக்காதே. நீ கொடுத்தா சங்கடப்படுவேன், அதுக்காக நான் பாடாம இருக்க முடியுமா? கட்சி பதவிகள் பல இருந்தாலும் சொந்த பூத்தினை மறந்து விடாதே, மறக்காதே பூத்தினை மறக்காதே. இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா, அவனை பாடுறதன்னு பாட்ட சொல்லுங்கடா. சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு, கிளையினை முழுசா அமைச்சுக்கோ. சிந்தித்து பார்த்து வேகத்தை கூட்டு, கிளையினை முழுசா அமைச்சுக்கோ. 2 நிமிஷம் நீங்க பேசுறத என்னால காது கொடுத்து கேட்க முடியல. 1 மணி நேரம் கேட்பாங்க. குறைகள் ஏதேனும் இருந்து விட்டால் அதை உடனே திருத்தி மாத்திக்கோ, மறக்காதே பூத்தினை மறக்காதே. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? மதியம் வரையிலும் சூரியன் சுட்டரித்துக் கொண்டிருந்தது. மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகிறார் என்று சொன்ன உடனே அந்த சூரியனே மறைந்து போய் இப்பொழுது மழை வரப்போகிறது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. श्री के अन्नामलाई जी, डॉक्टर पी सुधाकर रेड्डी, சம்சாக்குள்ள ரொட்டியா, श्रीमती वानथी श्रीनिवासन, भारतीय जनता पार्टी के सभी मालिकों को मैं प्रणाम करता हूँ. கறிகுழம்புல எலும்பு உன் கதையே வேணா, கல்ம்பு கல்ம்பு. मोदी जी को विजयी बनाएंगे. मोदी जी வெற்றியாளராக கொண்டாடுவீர்களா? तो मेरे साथ दोनों हाथ उठाइए, उठाइए दोनों हाथ. எல்லாரும் 2 கையை உயர்த்துங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. और प्रचंड आवाज से बोलिए भारत माता की. சொல்லுங்கடா வீரவேலன்று. வெற்றிவேல் கிளம்புங்கள். ஒரு 400. ஆமா, யார் இவங்க எல்லாம்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது? என் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பெல்லாம் என்ன? காக்கா கலஞ்சிருச்சு. இப்படியா? ஊர்ல இருக்க காக்காக்களே காதா பத்தி சும்மா சும்மா எதுக்கு கிளாஸ் கேள்வி கேக்குறீங்க? என் சம்பளத்தை பத்தின்னு சொல்றல. 400 எத்தனை தடவை என்ன 400? போ. வா. இனிமேல் இந்த மாதிரி உடை ஐட்டம்லாம் கொண்டு வரப்ப. போ. எனக்கு ஒண்ணு இல்ல, சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன? அதாவது இந்த மரம் சாஞ்சி விழுந்துரும்னு அந்த ஆளுக்கு ஒரு பயம், அதனாலதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த மரம் நிக்கிறதே அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க பலத்துலதான். பைத்தியமா? அண்ணே, டிஃபன் சாப்பிட போலீங்களா? விட்டுட்டு போனா மரம் விழுந்துரும். நான் வேணா தாங்கி பிடிச்சுக்குவா? விழுந்துடாம ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குவியா? இத பாருங்களேன். நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா? என்னடா இவர் வாயால இப்படி சொல்றாருன்னு யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட, அதனாலதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம யார் தெரியும்ல, அவன் இன்னொரு காலம் உடைச்சாதான் திருப்பி. நாம எல்லாருமே சொல்றேன், நாம எல்லாருமே பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஸ்டார்ட் பண்ணு.
பிடைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.